இவன் பேர் தாங்க வருண். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவன் ஆள் கூட பேசாம இவனால இருக்கவே முடியாது. வெளில கூப்பிட்டானே என்ன பண்றது? ஆமா இது பார்க்ல இருக்கேன், புரிஞ்சுக்கோ. பார்க்ல இருக்கேன்றல. சரி சரி ஒரு செகண்ட் அவனை ஃபோன் பண்ணுறான். இது பார்த்தேன் பாடினி தான். சரி நீ பேச உடம்பு சரியில்லை, அதான் பார்க்க வரல. என்ன பண்ணுறது சொல்லு. நீ சண்டே பார்த்து ஒரு செகண்ட் இரு, கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆமாம் இப்போ என்ன இதுக்கு? என்னது நவீனுக்கு போனுக்கு சண்டையா? எங்கடா? தோப்புலையா? உடனே லொக்கேஷன் பண்ணு, 5 செகண்ட் நாங்கள் இருப்பேன். என்ன சண்டைன்றானுங்க? இவனுங்க நம்பி போகலாமா வேணாமா? நவீனே பார்த்துப்போம். இவன் தாங்க பாருங்க, சீரியஸான விஷயத்த கேர்லெஸ்ஸாக எடுத்துப்பான், கேர்லெஸ்ஸான விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பான். யாரு ஆனா சொல்றீங்க இவனுங்க யாருன்னு தானே கேக்குறீங்க? அதை போ ஏன் காலு நான் நடப்பேன், உனக்கு எங்க நோவுது? உன் கால் நீ நடப்பேன், எங்க ஏரியால நடப்பேன். இந்த மாதிரி நடந்துட்டா தொழுக்குன்னு வச்சுட்டு இதே எப்படி இருக்கு? என்ன கேட்டுற போண்டா, ஏன்டா இப்படி காலங்காலத்துல வந்து காமெடி பண்றீங்க? நான் போனேன், எனக்கு நிறைய வேலை இருக்குதா. என்ன பண்ணுவேன்? என் மேலே கை வச்சிட்டல, என்ன பண்றேன் பண்ணுது? இருடா வரேன். வீட்டுக்கு போயிட்டு ஓரமா போயிட்டு வச்சுக்கப்போ. ஸ்பைடர்மேன் ஜெட்டி போறானுங்க. வரேன் எவனுமே காணும். வேணா ஒரு பாயிண்ட் நான் அடிச்சு விட்டுறோம் வருவான். நீ அவன் மேலே கை வச்சிருந்தாலே அவன் சும்மா விட்டுருக்க மாட்டான். நீ அவன் ஃப்ரெண்டு கிட்ட வேற போய் கை விட்டுக்கிற, அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? பார்த்துலாம் நான் நடுவோம். தலை அங்க பாரு. சரி ஓகே, நீ அவன் வரட்டும், என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம். இவனா தலைவர் தான் என்ன சும்முக்கு வச்ச. இப்போ வர்றா பார்க்கலாம். நீ ஆளுல கொஞ்சம் பை பண்ணுமா? இவன் தாங்க நம்ம கதையில ஹீரோவே. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுனா எந்த லிமிட்டும் பார்க்காம இறங்கி வேலை செய்யறவன். அப்பயே அடிச்சு விட்டுருக்கணும், இவ்வளவு தூரம் வளர விட்டால, என் தப்பு தான். வாடா பாத்துக்கலாம். சரி வாடா பாத்துக்கலாம். சும்மா என்ன சொல்ற? பாத்துக்கலாம். ஐயா நல்லா கத்துது. ஏய் மச்சி வா, பெரிய கச்சேரி நடந்துட்டு இருக்குது மச்சான். பக்கத்துக்கு போனஸ் நம்ம நவீன சண்டை போட்டுட்டு இருக்காரு, டக்குன்னு வா. பாத்துக்காண்டா வாடா, என் பசங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, அவனுக்கு தெரியும். நீ எப்படி என்ன அடினா என் மேல கை, அது அவன் மேல கை. உன் மேல கை வச்சா நீ வரவே மாட்டேங்கிற, அது அவன் மேல கை வச்சு கூப்பிட்டேன். சவா பாத்துக்கலாம்.
ஹலோ டேய் வருண் எங்கடா இருக்க? பார்க்கலையா? டேய் வாடா. டேய் மச்சி புரிஞ்சுக்கோடா, எமர்ஜென்சிடா வாடா. இங்க சண்டை போயிட்டு இருக்குடா நவீனுக்கும் புவனேஷ்க்கும். டேய் எனக்கு பயமா இருக்குடா வாடா. லொகேஷன் நீ இருக்குதா? ஏய் லொகேஷன் தோப்புடா வந்துரு. டேய் நவீன் எங்கடா? மச்சி என் மேலே அடிச்சானுங்களா அவங்க? எவன்டா? டேய் அடிச்சந்தல்ல நீ அடிச்சடா மச்சான், ஏஞ்சி வாடா பாத்துக்கலாம். இல்ல அவன் அடிச்சானா? டேய் மச்சி நீ அடிச்சிட்ட, பிரச்சனை என்ன வளர்ந்துட்டு தான் போகும், நீ வா பாத்துக்கலாம். இவன் அடி. டேய் மச்சான் இல்லடா. டேய் ஒருத்த நம்ம மேல நம்ம ஆள் மேல அவன் மேல தப்பு இல்லடா, நான் தான் விளையாட்டுத்தனமா இருந்தேன். டேய் நீ அடிச்சது யார் தெரியுமாடா? புவனேஷ்ரா. அதுதான் அப்படி நினைச்சுதான் விட்டேன். சரி வழக்கம் போல ஏதாவது போகும்போது சொல்லிட்டு போனானா? பரணி இருக்கான். அவனாடி சரி வாடா. நம்ம ஆளுங்க கூப்பிடணும்டா. ஆளுங்களாம் வேணாம், திருப்பியும் நானே அவங்கள்ட்ட மோதணும். ஏய் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அவன் கூட இன்னொன்னு ஒருத்தன் குள்ளமா இருந்தான், அவன் மட்டும் யாருன்னு தேடி கண்டு. சீவட்றா எனக்கு தெரியும்டா அவன். அவன் பேக்ரவுண்ட் எப்படி தெரியல, அவன் வேஸ்ட் தான். அவன் அடிச்சிடலாம். டேய் நான் அடிச்சிருவேன். நீ அடிக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. நீ புவனேஷை பார்த்துக்கோ, நான் ஸ்டீவோட பார்த்துக்கிறேன். நான் தான் பார்த்தனே, என்ன பண்ண நீ? நம்ம ஆள் அடிச்சுக்கிறான். டேய் நவீனே நான் இறங்குறேன், கொஞ்சம் சொல்ல நானே பார்த்துக்கிறேன். வானாண்டா நீ ரெஸ்ட் எடுறா. உன் மேலே அடி அவ்வளோ காயம் இருக்குது, தேவையில்லாமல் போயிட்டு சீரியஸ் கண்டிஷன் ஆக போகுது. போய் படு, என்னால் முடியும். நான் பார்த்து இந்த விஷயம் ஸ்ரீராம் போகாமல் பார்த்துக்கோ. டேய் இவன் அடிக்கிறான்றான். ஏன் பண்ணா எப்போ ஃபோன் பேசியிருந்தோம் நான் என்ன கோலையா? ஏய் மச்சி அவன் என்ன மாதிரி ஆளுன்னு உனக்கு தெரியாது. 12th இருந்து நம்ம யாருமே சண்டை போடாதா, நான் பார்த்துக்கிறேன்டா. மச்சான் அவன் சொல்றான்னு கேட்காதடா, நான் பார்த்துருந்தா ஈவினிங் உனக்கு நல்ல நியூஸ் வரும். நான் பார்த்துக்கிறேன். செல்ஃபி எடுத்தான்னு நான் அடிச்சாதானே ஆத்திரம் அடங்கும். சரி நான் அடிச்சுட்டு கடைசியாக உனக்கு கூப்பிடுறேன், நீ வந்து ஒரு அடி வச்சுக்கோ. அப்படி இல்லை, நான் தான் அவனை அடிக்கணும், நான் மட்டும் தான் அவனை அடிக்கணும். சீரியஸ் புரிஞ்சுக்க மாட்டாடா. நான் பார்க்குறேன் அவனை. இதுல பரணி பக்கத்துல ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் பேர் தான் ஸ்ரீராம். இவனை எப்பவுமே நாங்க விட்டுட்டு கிரிக்கெட் ஆடவே மாட்டோம். இவன் எப்படி ஃப்ரெண்ட் ஆனான்னு கேக்குறீங்க? இவன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஃப்ரெண்ட் ஆனா உங்களுக்கு. தம்பி 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 நில்லுப்பா நில்லுப்பா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வா நம்ம தலைவன் நவீன்கிட்ட போயிட்டு கேட்போம். வாங்கடா. கடல் என்ன சொல்லிடுறாங்க. நோ நைனா நோ வென்ஸ் கொண்டு என்னடா பண்ற? என்னடா நோ சண்டை போடுறா பாட்டி மச்சி. ஒழுங்கு மரியாதை நீயே சொல்லு, அது நான் காசு கொடுத்து வாங்கினது. மச்சி தலைவன் எத்தனை இது பண்ணா என்ன தாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்ட மச்சி தர மாட்டாங்க மச்சி. என்னடா தாகத்துக்கு தர மாட்டேன்? டேய் நான் காசு கொடுத்து வாங்கினதுடா, நான் என்னடா நான் அப்புறம் தர நீ முடியும். எவ்வளோ போட்ட? 5 ரூபா போட்டேன். நீ எவ்வளோ போட்ட? 5 ரூபா மச்சான். 2 பேரும் காசு போடு. ஜூஸ் என்ன எப்படி இது? சரி காட்டு பார்க்குறேன். 2 பேருக்கும் சரி சமமாக கொடுக்கணும், கரெக்டா? தந்துடுறான். இது கொஞ்சம் 2 பேருக்கும் பங்கு கரெக்டாக தரணும். என்ன பண்ணுறதுன்னா நீ 5 ரூபா போட்டுக்க, நீ 5 ரூபா போட்டுக்கிற. வருணே ஃபோன் பேசுறியா? சரி இவன் 5 ரூபா போட்டுக்கிறான் ஜூஸ், இவனும் 5 ரூபா போட்டுக்கிறான் ஜூஸு 10 ரூபா. இவனுக்கு பாதி தரணும், இவனுக்கு பாதி தரணும். ஜூஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறேன், நான் இது வந்து பார்த்துட்டு சொல்கிறேன், நீ என்னன்னு அவனுக்கு பங்கு போட்டு கொடுத்துரு. கொஞ்சம் கூட நான் குடிச்சிட்டு தரேன். டேய் 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 கரெக்டாகுதா? கட்டாது இது அவங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், ஒருத்தங்க தான் 10ன்னு நினைக்கிறேன். அப்போ நீ பேசாமல் நம்மளே குடிச்சிடலாம்.
என்னப்பா பத்திரமா வச்சுவாங்க போயா. சரியா போச்சா? நீ ஸ்டார்ட் பண்ணலாம் போ. சொல்லு. புட்டா புடுறா. என்னடா இது? ஏறா டக்குனு மேலே. அப்பா பிடிச்சிச்சிடா. மச்சான் ஏன் ஸ்ரீராம்லாம் வரல? அவங்க கவுன்சிலிங் போட போயிருப்பான். வருண் இருப்பாங்க. வருண் இவன் அவன் லவர் கூட இங்கே வெளியே போயிருக்கானா பங்கு. லவர் கூடயா? ஆமாம் பங்கு. இன்னும் சொல்லாமலாம் போக மாட்டானே. அவன் இன்னைக்கு தான் பங்கு சொல்லியிருக்கிறான் புதுசாக கேட்குறதுக்கு. எப்பவுமே ஃபோன் தானே பேசுவான், இது நான் புதுசாக வெளில போனேன். ஏய் வருண் ஒரு நிமிஷம் கால் போடு, அவன் எடுக்கிறானா இல்லைன்னு பார்ப்போம். நீ பங்கத்தையா எப்படியும் எடுக்க மாட்டான். கடைசி நேரம் ட்ரை பண்ணு. இப்பொழுது கண்மணியுடன் கடலை போட்டுக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து பின்னர் அழைக்கவும். என்ன பங்கு சொல்கிறானுங்க? அவன் ஜாலியாக இருக்கிறான் பங்கு, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, நம்ம தான் கடைசி நம்ம 2 பேர் தான் கட்டி பிடிச்சா அப்படின்னு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எருவு மாடு பங்கு இது. நம்மளும் எருமை மாடு டிஃபன் ஒன்று தான் பங்கு. டெஃபினெட்லி அது என்ன உண்மைதான். என்ன பங்கு நீ உட்காந்துக்கிற பொசிஷனே சரியில்லையா, கொஞ்சம் தள்ளி மேலே ஏறி உட்காரு. பங்கு அது இல்லை பங்கு, கால் வலி இது பங்கு, உட்காரது வேறு இடம் இல்லை பங்கு. சொல்லு என்ன பண்ணுறது, டேட்டில் தான் நீ ஃபுல்லாக அடி பண்ண போல. சொல்லு பங்கு, நீ நம்ம 2 பேர் தான் அடி பண்ண, வேறு அடியே இல்லை பங்கு. ரீல்ஸ் பண்ணுவோம் பங்கு, அது ரொம்ப டிஃபிகல்ட் பங்கு. திருப்பி சொல்ல முடியாது, கையாட்டணும் காலாட்டணும்னுவாங்க பங்கு. வருண்லாம் எப்படி பண்ணுறான்? அவன் பண்ணுறானே அது பண்ண முடியுமா? பங்கு அவன் தான் வாழோட சுற்றுறான், அதுக்கு நான் சுத்த முடியுமா? இருந்தால் சுத்த மாட்டேன் பங்கு. சீரியஸாக சொல்கிற பங்கு, வீட்டில் கழுவி ஊற்றுறாங்க பங்கு. எதனா நீ வெளில ஊற்று பங்கு. நானே வேணாம், நான் சொல்கிறேன். அது வந்து என்ன பங்கு கழுவி வெளியே ஊற்றுன்ற நானே பண்ண முடியும் பங்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பங்கு, எப்படியாவது சாதிக்கணும் பங்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பங்கு. திருப்பி அவன் ஹெல்ப் கலாய்க்கிறானுங்க பங்கு. வேலை செய்யணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ நீ கட்சிமா இருப்பாங்க, நான் தனியாக பங்கு வேணாம் பங்கு. 2 பேரும் தான் வேலைக்கு ஆகாது. பார்க்கில் தான் இருப்பான் வருண், அங்கே போய் பார்த்துவோம் வா. பாரு கண்மணியுடன் கடலை போட்டு கொண்டு இருக்கிறாரா? என்ன பண்ண முடியும், நம்ம 2 பேர் தான் கடலை போட முடியும். சொன்னால் காய்க்கு மச்சான் ஸ்ரீராம் எங்கடா? ஸ்ரீராம் வீட்டில் தான் உட்காந்து இருப்பான். என்ன பண்ணிட்டு? இல்லடா, ஐயோ ஊருக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஊருக்கு போயிட்டானா? ஆமா. என்னடா சொல்லாமலாம் போறான்? அவன் போயிட்டான்டா. அவள்தான் தலைவர் அவ்வளோ என்ன பண்ணாலும் காலி ஆளாளுக்கு ஒரு கவுண்டத்துல பிரிஞ்சு போறானுங்க. நம்ம என்ன எத்தனை நாளுன்னு தெரியல. காதல் ஸ்ரீராம் கட்சி பண்ணுங்கடா ஆளாளுக்கு. சத்தியமா லூஸ் பண்ணுறா புரியுது. ஹலோ. இங்கதான் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கிறேன். ஆமா மீட் பண்ணுமா மச்சான்? கொஞ்சம் போயிட்டு வரேன். பர்னி கேட்டா சொல்லுவேன். வருணங்கடா நைனே. உடனே தான்டா இப்பதான் ஃபோன் எடுத்துட்டு போனா. ஏன் என்கிட்ட ஆள் கூட தானே பேச போனான். அதான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்தா சொல்றேன் இருப்பானே அவன். அதான் சரியா கவனிக்கலாம். நீ ஒரு பக்கம் கவனிக்காத, போன் நோண்டிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம கூட வந்தா ஒரு ஆள் கூட பேசிட்டு போயிடுறான். அவன் வாங்கி விட போறான் பேரு இன்னைக்கு. அங்கதானே இருக்காரு. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம்.
ரெண்டுல ஒண்ணா சிங்கிள்ஸ் இல்லடா. போயிட்டு என்ன இதுன்னு பேசி மூடினே சொல்றது மட்டும் கேளு. அப்படியே உக்காரு. டேய் எவ்வளவு நாள் அப்படியே இருக்குது? அவன் தரமா அவன் ஆளை புத்திரி விசாரி பண்ணி ஜம்முன்னு சுத்துறான். டேய் அப்புறம் என்ன வளகனிக்கிட்ட நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஸ்ரீராம் வந்தான், அவனை விட்டுட்டு ஓடிட்டான். அந்த மாதிரி இவனை விட்டுட்டு ஓடணுமா? டேய் போயிட்டு கேட்குறேன் எனக்கு தெரியாது. தம்பி டேய் உன் காசு விழுந்தா இல்லையாடா? டேய் ஒன்னே தானே. டேய் போன குடுறா முடியாது என்ன? டேய் நீ என்ன ஃப்ரெண்டா இருக்கு லாய்க்கா? எப்போ தானே நாங்கள் இருந்து போன இது பண்ணுறா? சரி நாங்கள் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்? அப்போ போன குடுறா முடியாதுடா. என்னடா பண்ணு கூட போன குடுல தர முடியாதுன்னா தர முடியாதுன்னா அப்போ போன அதெல்லாம் கூட முடியாது. கூட போன குடுறா முடியாதுன்னா முடியாது தான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒன்றா இருக்கியா? எப்பயும் நாங்களாம் ஒன்றா இருக்கும்போது நீ மட்டும் தனியாக உன் ஆள் கூட பேசிட்டு போகிறா. நவீன் போய் கேளு, நான் எப்படி இருக்கேன். பக்கமா இல்லை. டேய் அவனுக்கே அவன் கதை தெரியும். நீங்க வந்து இது பண்ணுறேன் கூப்பிட்டானா? ஏய் நவீனே, ஏய் அவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. வாடா இங்க நவீன். ஏய் உன்னே தானே வாடா. மாட்டேன். ஏய் என்ன கேட்டுருப்பான்டா. ஃபோனை ஆஃப் பண்ணுறா. டேய் ஃபோனை ஆஃப் பண்ணுறேன். உன் ஃபோனே பிடிங்க வைக்கணுமா? இருமாமே. டேய் நிற்கிறவன். டேய் அவன் என்னடா அவன்? டேய் உனக்கு இப்போ சொல்கிறது சீரியஸ் ஆகிற. டேய் சவுண்டு ஏதாவது குறடா ஒரு நிமிஷம் இரிட்டேட் ஆகுதுடா. டேய் கடைசி வரைக்கும் நான் இப்போ சொல்கிறது உனக்கு சீரியஸாக இருக்காதுப்பா. இருக்காது. உனக்கு ஒன்று வரும் இல்லை அப்போ தான் தெரியும். எனக்கு வர தேவையில்ல. டேய் பார்த்துமா இருக்குதா பொண்ணு? டேய் இந்த மாதிரி ஏன்டா உனக்கு லாஸ்ட் என்கிட்ட இந்த மாதிரிலாம் இனிமேட்டு இருக்காது. ஜென்மத்திலாம் ஏன் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியல. இப்போ நான் அங்கே தான் வர போகிறேன். இதுக்கு இவ்வளோ சேஃப்டி. போனா ஹலோ தலை, இப்போ தான் அவங்க சிக்கத்தை போட்டு பரட்டிட்டு 2 பேரும் பின்ட்டானுங்க. இப்போ போட்டு அடிச்சு பரட்டினா தான் முடியும், இல்லைன்னா ஒன்றா சேர்ந்து கும்பிடுவானுங்க. அவனுங்களை இப்போ வச்சு அடிச்சோன்னா அவ்வளோதான், ஜெட்டி கீற அளவுக்கு அடிக்கலாம். ஆமாம் தலைவா. நாளைக்கே பரட்டிடலாமா இல்லை ஏதாவது பிளான் போடலாமா? நாளைக்கே கொஞ்சம் நம்ம முடிச்சு விட்டுடலாம். சரி. ஃப்ரெண்ட்ஷிப் கூட லவ் தான் ஒன்று முக்கியம் இல்லை. நம்ம தான் சரி நான் தான் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படியே எல்லோரும் சொன்னாங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, பார்த்து கேட்டுருக்கணும். தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமாம், அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிடுச்சும் வந்துச்சேன். இப்போ என்ன தப்பு அதில்? ஏய் நீ சொல்கிறது என்ன பரவாயில்ல. நான் அவன்கிட்ட ஒரு தடவை பேசும்போது அவன் பண்ணி நான் ஒரு மாதிரியா பண்ணுறானுங்க. ஏதோ நான் உன்கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்க மாதிரி. எனக்கு அதனால பேச பிடிக்கல. சரி இப்போ என்ன நீ பேசாமல் இருப்பதியா? சரி போ. இப்போ எனக்கு அவனுங்களும் இல்லை நீயும் இல்லை, என்ன பண்ணலாம்? சரி விடு, எனக்கு பிடிக்கலையா? சரி பரவாயில்ல. சரி போ.
இந்த வேற போட்டுட்டோம். எப்படி அவனை மூஞ்சிக்கு முடிப்பான் வர தெரியல. மனதான் இருந்தாலும் நம்ம சண்டை போட்டுருக்கூடாது. வருவானுங்க அவனுங்க? கண்டிப்பா வருவானுங்க. அது தனித்தனியா தான் வருவானுங்க. தனித்தனியா பரட்டலாம். புள்ளண்ணா வருவானுங்களா? வரலன்னா நீ இங்கேயே கை மாட்டானுங்க. அதெல்லாம் கண்டிப்பா வருவானு தெரியல. நீ தான் பரட்டுற நீ. வந்தா மச்சல இது அத்தா பட்டாம்பட்டி வந்தான் பாரு. யோ சாய்ந்து பாத்தியா? பின்னாடி போய் நாடாட்டம் வருது. எங்க 2 பேரை காணோம். நான் விட்டு போயிட்டானுங்களா? நான் தெரிஞ்சுன்னா அவனை விட்டு நான் வந்துடுறேன். நீ வேணா என் கூட சேர்ந்துக்கோ, 2 பேர் சேர்ந்து அடிச்சிக்கலாம் அவனுக்கு. இதான் மாற்றி மாற்றி முடி போடக்கூடாதுன்றது. ஜாலியாக அடி போட்டு சுற்றி நின்றுருக்கான். அவன் கூட சேர்ந்த பேக் சைட் அடிச்சாங்க. நாட்டி கொட்டி அனுப்பிச்சு விட்டாங்களா? நான் அமைதியா இருக்கேன். நானே வெறியா இருக்கேன்டா. ஐயா நான் 6 மணிலேயே வந்து சொன்னேன். அவன் கூட சேர அக்கா விட்டு போயிடுவான். அதான்ட்டு என்ன பிள்ளை சொல்ற? நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். அவன் எங்க இப்போ பண்ணி போல நீனா என் கூட வந்து சேர்ந்துக்கோ. அவன் நவீனியும் பாருங்க சேர்ந்து அடிச்சிடலாம் நம்மளே. ஆமாம் பார்த்துக்கோ. அவங்க இருந்தால் பட்டாப்பட்டி தான். இங்கே வந்தால் ராமராஜ் ஜெட்டி. யோசிச்சுக்கோ. எல்லாம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ. நான் அமைதியாடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அங்கேயே நின்று அந்த பட்டாப்பட்டியோட தான் உட்கார போகிறான் கடைசி வரைக்கும். நவீன் கூட உட்காந்து இருப்பார். ஏடா போறா? இதெல்லாம் வேலைக்கு அவன் சொல்றதுக்கு இப்பயே அவன் போயிட்டு கை விட்டுடலாம். அவள் தான் மட்டை பண்ணிடலாம். டப்புன்னு பிள்ளை எப்படின்னா ஒருத்தனை மண்டை கழுவி விட்டுருவோம். இன்னொரு அப்படியே மண்டை கழுவி விட்டா அவனை போய் அடிச்சு விட்டுடலாம். வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. இது போய் அவனை மண்டை கழுவி விட்டு வந்துடலாம். வா போலாம். தலை அங்கே பார்த்தல அங்கே வந்துட்டான் பாரு. இன்னொருத்த வந்துட்டான் பாரு. ஸ்பைடர் ஜெட்டிவா செம்ம கான்ல இருக்கான். கம்மனு ஸ்பைடர் ஜெட்டி கால்தா தலை ஏதோ சரியில்லையே. கூப்பிடுற ஸ்பைடர் ஜெட்டி எவ்வளோ போறாரு? ஜெட்டி வாட்டி நானே டென்ஷன்ல இருக்கேன்டா. ஜெட்டி மாட்ட போயிட்டியா? ஐயோ நவீன் அடி வாங்குது பத்தலையா? மறுபடியும் ஆமா வாங்கல போட்டு வா. நான் வச்சு தச்சு விட்டானா நவீன? போடா. நான் சொல்லுங்க. நான் புள்ள போன பாக்குற புள்ள. நான் இந்த பக்கம் என்ன ஆளா? ஓ கலா. சரி எங்க உங்க ஜெட்டிங்க எங்க காணோம்? அவங்களா? ஆமா நீ எதுக்கு இப்போ அதை பற்றிலாம் கேட்டுனுங்கிற? இல்ல 2 பேரும் மாறி மாறி தோல் மேல கை போட்டுன்னு நட்பே துணை பார்த்து தோல் மேல கையை போடுவேன். அவன் இல்லைன்னா அவன் வால் மேல கை போடுவான். அதுக்காக நீ யாரு? டபுள் மீனிங் டயலாக் गाइस. ஓ பிட்டா இருக்கிற வரைய நீ வேற ஏன்னா கம்முன்னு போட. அடிக்கிற வேலுக்கு ஒரு கிசாம் ஜாம் சாப்பிடுவான் வரியா? கையறா மேல இருந்து ஃபர்ஸ்ட். ஐயா கையறா மேல இருந்து. ஏய் மேல இருந்து கையறா. டடா சரி இல்லையே. ஏய் சி கையெடு. ஐயா வா ஏய் ஒரு மணிக்கு கையெடு. புறா ரொம்ப தான் பண்றேன். ஏய் 2 பேர்லாம் வாங்கடா. ரெண்டாவது ஒரு நான் தான் வாங்கடா. என்னப்பா? நான் தள்ளுறேன். போய் உட்காரு. ஏய் கம்முன்னு இருங்கடா. ஏய் போய் ஸ்பைடர்மேன் ஜெட்டி அடிச்சுட்டு வாடா போடா அடிக்குள்ள. இவனை அச்சானா எனக்கு தான் அசிங்கம். எப்படிடா? ஐயா நீ வா. போ. உட்கார். ஏய் அறிவுல நான் என்கிட்ட இது பண்றேன்.
இன்னும் ஒரு வாட்டி அவன் மேலே கையை வச்சுங்க அச்சு விட்டு போயினே அன்னைக்கு அவனை இது இருக்குதுங்க திருப்பி வர கோல் மூட்டு ஏய் மச்சான் சாரிடா நான் தான் நல்லா அந்த மாதிரி நம்பிட்டு இருக்கேன். ஏய் மச்சான் சாரிடா. ஏய் இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன்டா. வரும் எங்க வரா அவனை கூட்டணும் ஃபஸ்ட்டு போ. நீ தானே சண்டை போட்ட போய் கூட்டணும் போ. ஏய் என்னடா வருங்க. நம்ம சண்டை போட்டதுக்கப்புறம் அவன் என்னை விட்டு போயிட்டாடா. ஏய் என்னடா ஆச்சு? ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடிபட்டுறீங்கன்னா ஏய் நீ வா நம்ம நவீனங்க. ஏய் அங்கே இருக்கான்டா வாடா. யாரா ஒன்று ஆச்சா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றா. இப்போ தெரிஞ்சா என்ன போய் அடிக்க போறியா? பிரச்சனை முடிஞ்சிச்சு கூட வா. சாரிடா நான் தான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது தான். ஏய் உனக்கு நல்லா சேர்த்து சொல்கிறேன். என்ன பிரச்சனை ஆகுது? அவன்கிட்ட பேசு, நீ அவன்கிட்ட பேசு. அது நானா பண்ண முடியும்? உனக்கு ஒருத்தனை புரிஞ்சு தெரியலன்னா அது என்ன பண்ண முடியும்? ஏன் கொஞ்சம் இது வெயிட் பண்ணி போனா நான் எல்லாத்திலும் அவசரம். அன்னைக்கு அவசரப்பட்டு தான் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டான். இன்னைக்கு அவசரப்பட்டு திருப்பி அவன்கிட்டே சண்டை போடுறான். சரி இது என்னத்த வீடு இன்னாட்டி இல்லைன்னா அடி வாங்கிட்டு செத்து தான் போயிருப்பேன். அவன் ஏன்டா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கான்? வாய் கோணிக்கிட்டு இருக்கான். மாடை மொச்சு அந்த போய் முட்டு போட்டுருக்காங்க. விட்றா மச்சான். சொல்ல விரும்பல. தெரியுமா அல்ல என்ன வாய் போட்டு டேய் அவன் ஆள் கூட பேசுறது அவன் நிறுத்திட்டான்டா. நீ என்ன மாதிரி உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தா ஆள் இல்லை ஆயாட பேசுறது கூட நிறுத்தலாம். என்னோ சரிதான் நிறுத்திட்டான்ல. அது எவ்வளோ பெரிய விஷயம். முதல்ல இருந்தா கஷ்டம் வந்தாலும் ஜோக்குடா சிரிச்சு தந்த பாசுடா மச்ச ஸ்குவாட்